கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை எரேமியா 15:21. உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஜெரேமியா 15:21. I will deliver you from the grasp of the cruel. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பலவந்தர்கள் யார்? உங்கள் உடன் பிறந்தவர்களா, அல்லது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரரா, அல்லது உறவினர்களா? அவர்களுக்கு ஆள் பலம் இருக்கிறதோ, அவர்களுக்கு பணபலம் இருக்கிறதோ, அவர்கள் உங்களை மேற்கொள்வார்கள் என்று பயந்திருக்கிறீர்களோ? கவலைப்படாதிருங்கள், கண்ணீர் விடாதிருங்கள். கர்த்தருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை விடுவிப்பதாக என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை நம்புவோம், அறிக்கையிடுவோம். யெகோவா நிசியாகிய தேவன் நமக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுப்பார். ஆமென். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான ஜெப நேரத்திற்காக நமக்கு கூடான குடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஐயா. துதிக்கு பாத்திர நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஜெப நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்திலே நன்மையான காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற குடும்பத்தின் மக்களுக்காக, உறவுகளுக்காக, இனஜன மக்களுக்காக, திருச்சபையோருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமண காரியங்களுக்காக, குழந்தை செல்வம் வேண்டி காத்திருக்கிற மக்களுக்காக, பணியிட மாறுதலுக்காக காத்திருக்கிற மக்களுக்காக, பணி உயர்வுக்காக காத்திருக்கிற மக்களுக்காக, கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று காத்திருக்கிற மக்களுக்காக, நிரந்தரமான பணி கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கிற மக்களுக்காக, வெளி நாடுகளில் வெளி மாநிலங்களில் வேலை எதிர்பார்த்து காத்திருக்கிற மக்களுக்காக, சொத்து பிரச்சனைகள் ஒரு குறிப்பிட்ட முடிவுக்கு வர வேண்டும் என்று எண்ணி காத்திருக்கிற மக்களுக்காக, அனைத்து காரியங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னிடத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று உடைய வேதவசனம் சொல்லுகிறது சுவாமி. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர் தகப்பனே. உடைய வசனத்தின்படி நாங்கள் கேட்கிறோம். நன்மையான காரியங்களை இந்த புதிய வருடத்திலே நீர் எங்களுக்கு அருளி செய்து எங்களை சந்தோஷப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நேரே எங்கள் இருதயத்தை திருப்புகிறோம் ஐயா. ஜெபத்திலே காத்திருக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாக நெருங்கி கிட்டிச்சேர எத்தனிக்கிறோம் ஐயா. எங்களை பொறுப்பேற்று வழி நடத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் எங்களை பொறுப்பேற்று வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையான காரியங்களை அருளி செய்யும். எங்கள் ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.